நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. தமிழகம் முழுவதிலும் 8 மாவட்டங்களில் 88,000 மாணவர்கள் இன்று நீட் தேர்வில் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூரில் நல்லிக்குப்பசுவாமி விவேகானந்தர் தனியார் பள்ளி மற்றும் பக்தவச்சலம் நினைவு மகளிர் கல்லூரியில் நீட் தேர்வு நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். எனினும் வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி முறையாக செய்து தரவில்லை என்றும் தேர்வு மையங்களை அந்தந்த பகுதிகளில் அமைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டத்தில் 7 மையங்களில் 4,526 மாணவர்கள் தேர்வு எழுதினர். குறிஞ்சி, கிரீன் பார்க், பாவை, ட்ரினிட்டி, நவோதயா மற்றும் நேஷனல் பள்ளிகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. காலை 7:30 மணி முதலே மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையங்களில் முறைகேடு நடைபெறாமல் இருக்க கடும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வில் 3,888 மாணவர்கள் பங்கேற்றனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நெல்லையில் உள்ள 9 மையங்களில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். எனினும் தேர்வு மையங்களுக்கு போதிய பேருந்து வசதி, பெற்றோர்கள் அமருவதற்காக இடவசதி போன்றவை செய்து தரப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். நாகர்கோயிலிருந்து வர்றோம். பிள்ளைகளுக்கு இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பேரண்ட்ஸுக்கு ஒரு அக்காமடேஷன் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அத்தியாவசிய காரியங்களுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீட் தேர்வு மையங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் முழுக்கை சட்டை அணிந்து வந்த மாணவர்களின் சட்டை பகுதி கிழித்தெடுக்கப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நீட் தேர்வை 11 லட்சம் மாணவர்கள் எழுதினர். தேர்வு மையங்களுக்கு மாணவிகள் தோடு, செயின் உள்ளிட்ட நகைகள் அணிந்து வரக்கூடாது, செல்போன் எடுத்து வரக்கூடாது, மாணவர்கள் அரைக்கை சட்டை மட்டுமே அணிந்து வர வேண்டும் என்ற கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதையடுத்து தேர்வு மையங்களுக்கு காதணியுடன் வந்த மாணவிகளின் தோடு உள்ளிட்ட நகைகளை கழற்றிய பிறகே அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல் முழுக்கை சட்டை அணிந்து வந்த மாணவர்களின் சட்டை கைப்பகுதி வெட்டி எடுக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே சேலத்தில் தேர்வு மையங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக வந்த மாணவ மாணவியர் அனுமதிக்கப்படவில்லை. ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மெடிக்கல் படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை, அதனால நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணோம். இப்ப வரும்போது காலையில சீக்கிரமா வந்தோம். ஆனா எந்த இடத்துல ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. அதனால 2 நிமிஷம் லேட் வந்ததுனால உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுதான் நாங்களும் கெஞ்சி பார்த்தா அவங்களும் அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்நிலையில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தேர்வெழுதிய மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சியில் தேர்வெழுதிய மாணவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். அதில் குறிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டஃபாகவே இருந்துச்சு. ஏன்னாக்கா அவங்க எங்கள் போர்ட் சிலபஸில் உள்ள தமிழ் அந்த வார்த்தையை கொடுக்காம அவங்க ஒன்று இங்கிலீஷில் டைரெக்டாக மொழிபெயர்த்துருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா எங்களுக்கு புரியாத தமிழ் வேர்டை கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய கொஸ்டின் அவங்க சாய்ஸில் விட வேண்டியதாக இருந்துச்சு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் காவலாளியை கொன்ற கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் தான் அங்கு வந்ததாக நீலகிரி மாவட்ட எஸ்பி முரளி ராம்பா விளக்கமளித்துள்ளார். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சாயான் விபத்தில் சிக்கிய பின்னர் தற்போது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் இன்று 3 மணி நேரம் விசாரணை நடத்திய நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ராம்பா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த வழக்கில் இதுவரை 11 பேரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
சாயானுக்கு தொடர்ந்து சிகிச்சை தேவை என்று மருத்துவர்கள் கூறியதாக தெரிவித்த முரளி ராம்பா, மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவுடன் அவரை கைது செய்வது தொடர்பாக கேரள போலீசாருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோடநாடு பங்களாவில் புகுந்த கொள்ளையர்களின் முக்கிய நோக்கம் பணத்தை கொள்ளையடிப்பதுதான் என்றும் அவர் கூறினார். எனினும் இதில் வேறு ஏதேனும் நோக்கம் இருக்கிறதா என விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் முரளி ராம்பா தெரிவித்தார். So far investigation, we fixed 11 accused and motive of the crime also to loot the money. That is the main motive, and we are inquiring. Any other motive is there? Otherwise, any other persons involved in this case? That's what we are inquiring. கோடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு தொடர்பிருக்கிறது என கூறப்படும் தகவலை நீலகிரி மாவட்ட எஸ்பி முரளி ராம்பா திட்டவட்டமாக மறுத்தார். இந்த கேஸ்ல முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கிறதாவும் அரசியல் பின்னணி ஏதாவது விசாரிச்சிருக்காங்க? தமிழகத்தில் மதுக்கடைக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இது குறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம். அரியலூர் அருகே கடையில் இருந்த மது பாட்டில்களை பொதுமக்களே அப்புறப்படுத்தினர். செந்துறை ஒன்றிய அலுவலகம் அருகே நெடுஞ்சாலையில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டது. இந்த கடைக்கு பதிலாக ராயல் சிட்டி குடியிருப்பு பகுதியில் புதிய கடை திறக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடை அகற்றப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று கடையின் பூட்டை கடப்பாறையால் உடைத்து 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை வெளியே கொண்டு வந்து சாலையில் வைத்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டாஸ்மாக் ஊழியர்களும் போலீசாரும் அந்த மது பாட்டில்களை லாரியில் ஏற்றி அருகில் உள்ள RS மாத்தூர் டாஸ்மாக் கடைக்கு கொண்டு சென்றனர். மீண்டும் டாஸ்மாக் கடையை தொடங்கினால் அதனை தரைமட்டமாக்குவோம் என பெண்கள் எச்சரித்தனர். குடிச்சிட்டு அங்க வந்து இந்த குறவர்கள் வந்து பக்கத்துலயே இருக்காங்க குடி, அவங்க கிட்ட வந்து தகாத முறைகள் பேசுறாங்க, கதவை தட்டுறாங்க, பிரச்சனை நிறைய பண்றாங்க. அது இல்லாம இங்க எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவுலயும் அந்த குடிச்சிட்டு போறாங்க, அதுலயே வந்து படுத்துக்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்குன்னு நாங்க சொல்லி பார்த்தோம், யாரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நாங்களே பூட்டை உடைச்சிட்டு எல்லா பொருளையும் எடுத்து சேதாரம் எல்லாமே வெளியில எடுத்து வச்சோம். இப்ப அவங்களாவே ஏத்தி. ராசிபுரம் அருகே டாஸ்மாக் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி அடுத்துள்ள பள்ளிப்பட்டியில் புதிதாக மதுக்கடை திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுக்கடை திறக்கப்படாது என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் எதிர்ப்பை மீறி மதுக்கடை திறக்கப்பட்டதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பெண்கள் தீக்குளிக்க முயன்றும் கடை மீது சாணம் அடித்தும் போராட்டம் நடத்தினர். உடனடியாக அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் அதிகாரிகளிடம் பேசி கடை அகற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலந்து சென்றனர். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாட்டு வண்டியுடன் நின்று நூதன போராட்டம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல், நல்லாண்டார் கொள்ளை மற்றும் வடகாட்டில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படாது என தமிழக அமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே இத்திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. இதனை கண்டித்து நெடுவாசல் மக்கள் 2ஆம் கட்டமாக தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதன் 26வது நாளான இன்று அப்பகுதி மக்கள் மாட்டு வண்டியுடன் நின்று போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழறிஞர் காட்வெல்லின் 203வது பிறந்த நாளையொட்டி சென்னையிலும் திருநெல்வேலியிலும் உள்ள அவரது சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அயர்லாந்தை சேர்ந்த ராபர்ட் கால்ட்வெல் சமய பரப்பாளராக தமிழகத்திற்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடியில் தங்கி பணியை மேற்கொண்டார். தமிழ் மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்த அவர்
திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதி வெளியிட்டு திராவிட மொழிகள் அனைத்திற்கும் தமிழே தாய் என நிறுவினார். அவரது 203வது பிறந்தநாளான இன்று சென்னை கடற்கரையில் உள்ள சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தமிழே உலக மொழிகளில் தொன்மையானது என்பதை பறைசாற்றிய பெருமை தமிழறிஞர் காஜ்வலுக்கு உண்டு என புகழாரம் சூட்டினார். டாக்டர் கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கம், அதாவது கம்பேரிட்டிவ் கிராமர் என்கின்ற ஒரு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை இந்த உலகத்திற்கு அளித்து உலக மொழிகளில் ஒரு பழமையான தொன்மையான மொழி, முதன்மொழி தமிழ் மொழி என்கின்ற அந்த உண்மையை உலகுக்கு பறைசாற்றிய அந்த உத்தமர், அந்த பேரறிஞர், தமிழ் பேரறிஞருடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு அவர்களுக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு அரசின் சார்பிலே மரியாதை. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள இடையன்குடியில் உள்ள கால்ஜ்வெல் நினைவு இல்லத்தில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை, நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் ஆகியோர் கால்ஜ்வெல் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக அரசே மணல் குவாரியிலிருந்து மணல் சப்ளை செய்யும் என்ற முதலமைச்சர் பழனிசாமியின் அறிவிப்பு மக்களை ஏமாற்றும் செயல் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தொடர்ந்து 3 ஆண்டுகள் மணல் அள்ளுவதை தடுக்கும் பொழுதுதான் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்பு காலம் தாழ்ந்த செயல் என்று அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். வறட்சியால் தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் 3 ஆண்டுகள் கழித்து மணல் அள்ளுவது முற்றிலும் தடுக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு கண்கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்பது போன்றுள்ளதாக விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் கோடநாடு மற்றும் சிறுதாவூர் பங்களாவை அரசுடைமையாக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடநாடு, சிறுதாவூர் மற்றும் போயஸ் தோட்டங்களின் அரசின் முக்கிய ஆவணங்கள் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சொந்த ஆவணங்களும் இருக்கலாம், அதை தாண்டி அரசு ஆவணங்களும் இருக்கே வாய்ப்பு உண்டு, இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது முதலமைச்சருடைய முகாமாக பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால சொல்லுகிறேன், அரசனுடைய கோப்புகள் கூட அங்கே இருக்கலாம், ரகசியல் கோப்புகள் கூட இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால அது அரசு எடுத்து அதில் உள்ள என்னென்ன ஆவணங்கள், அறிக்கைகள் எல்லாம் இருக்குது என்பதை அரசு தனதாக்கிக் கொள்வதற்குள்ள ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே தமது விருப்பம் என அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நக்மா இன்று சந்தித்து பேசினார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதே தமது விருப்பம் எனவும், ரஜினி அரசியலுக்கு வந்தால் வெற்றிகரமாக செயல்படுவார் எனவும் தெரிவித்தார். அரசியலுக்கு வருவது என்பது அவரது தனிப்பட்ட முடிவு என்றும், நண்பர் என்ற முடிவில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்ததாகவும், இந்த சந்திப்பில் அரசியல் திட்டம் எதுவும் இல்லை எனவும் நக்மா தெரிவித்தார். அவங்க வந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் எப்பவுமே, அது நான் ஆசைப்படுறேன். அவங்க என்னோட ஃப்ரெண்ட் தான், அவங்க நல்லா தான் பண்ணணும், நல்லா தான் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் இஃப் ஹி கம்ஸ் டு பாலிடிக்ஸ் ஆல்சோ ஹி வில் பி வெரி சக்சஸ்ஃபுல், ஹி வில் பி வெரி குட். இத்துடன் 8 மணி செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.